சோதனையான இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை என்ன என்பதை, என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் இருந்தால் உலகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சோதனையான உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நிம்மதிக்கு தேவையான விஷயங்கள், முதலாவது நம்பிக்கை, தொடர்ந்து பொறுமை, ரப்பினுடைய விதியை பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை என்றெல்லாம் கடந்த வாரத்தில் சில விஷயங்களை நாம் பார்த்தோம். இதிலே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே உண்டான நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையின் அடித்தளத்தில் தான் நம்முடைய தீன் எழுப்பப்பட்டிருக்கிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ரப்பே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். ரப்பினுடைய அந்த தவக்குல், அல்லாஹின் மீது உள்ள பூரணமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய தீன், அதுதான் அவனுடைய இஸ்லாம், அதுதான் அவருடைய மார்க்கம். அந்த அடிப்படையிலே இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த தவக்குல், அதிலே நாம் நிறைவானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதருக்கு தவக்குல் அது வரப்பெற்று விட்டால், நிறைவாக வரப்பெற்று விட்டால் மகத்தான பாக்கியம், மகத்தான ஆற்றல். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா அந்த இறை நம்பிக்கையை தவக்குல் குறித்து குறிப்பாக சுமார் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா அந்த நம்பிக்கையை நமக்கு சொல்லித் தருகிறான். தவக்குல் என்பது நம்முடைய ஈமானுடைய அளவுகோல். தவக்குல் என்பது நமக்கு ரப்பினுடைய நேசத்தை பெற்றுத்தரும். ஹஜ்ரத் இமாம் மஅரூஃப் அல்-கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள், அல்லாஹு தஆலா உன்னுடைய நேசனாக மாறிவிடுவான், அல்லாஹு தஆலா உன்னுடைய அண்டையான அடுத்தவனாக உனக்கு மாறிவிடுவான் என்று ஹஜ்ரத் இமாம் மஅரூஃப் அல்-கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதேபோல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நாளையில் அந்த அமளி துமளிகள் எல்லாம் இருக்கிறதே சாதாரணமானது அல்ல. எல்லோரும் வேதனையான ஒரு இடம், அது எல்லோரும் தள்ளாடக்கூடிய இடம். அந்த இடத்தில் எந்த ஹிசாபும் இல்லாமல், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் ஒரு பெரும் கூட்டம் சொர்க்கத்திற்குள்ளே நுழையும். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தரல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு பெரும் கூட்டம் கியாமத்தினுடைய கடுமையான அந்த அமளி துமளியிலே அவர்கள் மாட்டாமல், ஹிசாபில் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அவர்களுக்கு உண்டான குணாதிசயத்தை சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள், தவக்குல் வைத்திருப்பார்கள். அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய அளவிற்குண்டான அந்த தவக்குல் அவர்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த மகத்தான பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார். யாருக்கு தவக்குல் இருக்கிறதோ அவருடைய நாட்டங்கள் எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறிவிடும், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறிவிடும். நம்பிக்கையினுடைய குறைவு இருக்கிறதே, அது எண்ணங்களை நிறைவேற்றுவதிலே குறைவை தரும். ஆனால் அந்த நம்பிக்கை தவக்குல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாட்டங்களை, நல்ல எண்ணங்களை சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு நிலையை ஏற்படுத்தி தரும். பெருமக்கள் சொல்வார்கள், தவக்கல், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள், துஸ்கையிலேக்கல் அர்ஸாக் பிலா தஅமின் வலா தகல்லுஃபின், உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் சிரமம் இல்லாமல் வந்துவிடும். அல்லாஹ் மீது முழுமையான தவக்குல் வைத்தால் உங்களுக்கு வரவேண்டிய ரிஸ்குகள், பாக்கியங்கள் எந்த விதமான சிரமம் இல்லாமல் எதிர்பாராத விதங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சொல்வார்கள். தவக்குல் என்பது அவ்வளவு பாக்கியமானது. அதேபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு தவக்குல் இருக்கிறதோ மனோ வலிமை உள்ளவர்கள், அவர்கள் தான் வலிமை உள்ளவர்கள். உலகத்தில் வலிமை உள்ளவங்கன்னா யார் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? யார் நல்ல உடல் பலசாலியாக இருக்கிறாரோ, யார் பலசாலியாக இருக்கிறாரோ அவர் வலிமை உள்ளவர் என்று உலகம் கருதுகிறது. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலிமை உள்ளவர்கள் யார்? மன் ஸர்ரஹு அன் யகூன அக்வன் நாஸ், உலகத்திலே அக்வன் நாஸ் வலிமையானவர்களை பார்க்க வேண்டுமா? உலகத்திலே வலிமையானவர்களை நீங்கள் காண்பதற்கு ஆசைப்பட்டால் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். ரப்பின் மீது நீங்கள் தவக்குல் வைத்தால் உலகத்தில் அவர்கள் தான் வலிமையானவர்கள். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன விதமான வாய்ப்புகள், வளங்கள், பொருளாதாரங்கள், மற்ற செல்வங்கள் எது இருந்தாலும் சரி, தவக்குல் இல்லை என்று சொன்னால் பலகீனமானவர்கள். என் ரப்பின் மீது உண்டான நம்பிக்கை, நிச்சயமாக அவன் காரியங்களை நிறைவேற்றுவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறதே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலத்தை தரும். அவன்தான் உலகத்தில் பலசாலி என்று சொல்வார்கள் சாதிகுல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே,
ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். யாருக்கு தவக்குல் இருக்கிறதோ இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ஷைத்தானுக்கு யாருக்கு தவக்குல் இருக்கிறதோ அவர்களிடத்திலே ஷைத்தானுக்கு எந்த வலிமையும் இல்லை. ஷைத்தான் அவங்கள்ட்ட பலகீனமாயிருவான், அவர்களிடத்தில் அவன் தோற்று போய் விடுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே தவக்குல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரதானமான உன்னதமான அம்சங்களில் மிக உன்னதமான அம்சம். தவக்குல்னா என்ன? நம்மளும் அடிக்கடி சொல்கிறோம் தவக்குல்ங்கிறோம். தவக்குல்னா என்ன? மார்க்கம் அதை சொல்லி காண்பிக்கிறது. இஅ்திமாதுல் கல்பி இலல்லாஹ் மஅஅஹதில் அஸ்பாப். காரண காரியங்களை செய்வதோடு அல்லாஹ் மீது நம்முடைய கல்பை ரப்பிடத்தில் ஒப்படைப்பது, அவன் மீது உறுதி கொள்வது. காரண காரியம், உலகம் என்பது ஆலமுல் அஸ்பாப், காரண காரியங்களின் உலகம்தான் இந்த உலகம். காரண காரியங்களை எல்லாம் செய்வது. ஒரு ஆள் வந்தாங்க, நாயகமே நான் ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், கட்டி போட்டு விட்டு தவக்குல் வைக்க வேண்டுமா, அவிழ்த்து விட்டு விட்டு தவக்குல் வைக்க வேண்டுமா? சொல்லாங்க நான் கட்டி போட்டுட்டு அப்புறம் தவக்குல் வைன்னு சொன்னான். அதுதான் தவக்குல். காரண காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். உலகத்தில் உண்டான முத்தவக்கிலீன்கள் யாரெல்லாம் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலைமைத்தனமானவர்கள் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உஹதிலே 2 உருக்கு சட்டை அணிந்திருந்தார்கள். 2 உருக்கு சட்டை அணிந்திருந்தார்கள். மக்காவினுடைய வெற்றியின் பொழுது தலைக்கவசம் அணிந்திருந்தார்கள். நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு? தவக்குல் இல்லையா அவர்களுக்கு? உலகத்தினுடைய காரண காரியங்களை செய்துவிட்டு அதன் பிறகு ரப்பின் மீது நம்பிக்கை வைப்பதுதான் தவக்குல் என்பதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போறவங்களை பார்த்து சொல்றான் தஸவ்வது. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால அங்க என்னென்ன தேவை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போங்கிறான். உணவு தேவையா, ரெடி செய்து கொள்ளுங்கள். தங்குவதற்கான இடங்கள் தேவையா, அதற்குண்டான தயாரிப்போடு செல்லுங்கள். பண்டைய காலத்திலே யமன் வாசிகளில் சில பேர் ஹஜ்ஜிக்கு போய் நின்று அங்கே யாசகம் கேட்டு அலைந்தார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான் தஸவ்வது. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால அதற்குண்டான காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு, காரியம் பாக்கியமானது என்பது மாத்திரமல்ல, அதற்குண்டான அந்த தவக்குல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுது அதற்குண்டான செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு ரப்பின் மீது நம்பிக்கை வைப்பதுதான் தவக்குல் என்பதை அல்லாஹ் தஆலா அருள்மறை வழியாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வியின் வழியாக நமக்கு உணர்த்தி காண்பித்தார். பொதுவாக எதிலையுமே தவக்குல் இருக்கணும்னாலும் குறிப்பிட்ட சில காரியங்களில் தவக்குல் கூடுதலாக இருக்கணும். குறிப்பிட்ட சில காரியங்களில் தவக்குல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அதில் பிரதானமானது துஆ. பிரதானமானது ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ஃபதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில்லாஹ். ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள் உறுதியான நம்பிக்கையோடு. என் ரப்பு தருவான், என் ரப்பு நிச்சயமாக எனக்கு தருவான். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, நம்மை பொறுத்து, அல்லாஹ்வுக்கு சிறுசு பெருசெல்லாம் இல்லை. உங்களுடைய மனதில் சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஆக பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, என் ரப்பு தருவான் என்ற உறுதியோடு நீங்கள் ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள். துஆவில் அந்த நம்பிக்கை, அந்த தவக்குல் கூடுதலாக இருக்கணும்னு சொல்றான். அது கூடுதலாக இருக்க வேண்டும். எப்படி நமக்கு குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பல்வேறு வரலாறுகளை சொல்லிக்க, நெருப்பில் தூக்கி போட்டாங்க, அங்கிருந்து சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். தவக்குலுடைய உச்சம் எவ்வளவு இருந்தால் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்கள். கடலினுடைய அதல பாதாளத்திலே ஃபனாதா ஃபில் ظுலுமாத், இருள்களுக்கு அந்த இருளுக்குள்ளே இருந்து ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொன்னாங்க. நீண்ட காலம், வருஷங்கள் நூறை தொட்டு விட்டது, குழந்தை இல்லை. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரப்பின் மீது உண்டான நம்பிக்கையை, தவக்குலை இழக்கவில்லை. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். ரப்பே, சந்ததிகள் இல்லாமல் என்னை விட்டுவிடாது என்று துஆ செய்தான். அல்லாஹ் கொடுத்தான். உலகத்தில் அற்புதமான ஒரு குழந்தை கொடுத்தான். அல்லாஹ்வே பெயர் வைத்து கொடுத்தான். உலகத்தில் குழந்தைக்கு பிறந்த பிறகுதான் பேர் வைப்பாங்க. அல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே யஹ்யான் பேர் வச்சு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். அருமையானவர்களே, இப்படி நம்பிக்கையினுடைய உச்சம். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயில் கடுமையான பாதிக்கப்பட்டார்கள். அவருடைய உடலினுடைய பல்வேறு நிலைகள், சின்ன விஷயத்தில் மனுஷன் அசந்தர்றான். எவ்வளவு பலமான ஆட்களும் அதிலே ஆடி போய் விடுகிறார்கள். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடலிலே இவ்வளவு கடுமையான நோய்,
தாங்க முடியாது, யாராலும் பார்த்தாலும் அந்த அளவிற்கு உண்டான நிலை. ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், ரப்பே எனக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளர் என்று துஆ செய்தார். துஆவிலே தவக்குல் என்பது எந்த காரியத்தையும் என் ரப்பு தருவான், ஆற்றலுள்ளவன், குதிரத்துள்ளவன் என்ற நம்பிக்கையோடும் உறுதியோடும் ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது தவக்குலுடைய முக்கியமான இடங்கள்ல துஆ முக்கியமான இடம்னு சொல்றாங்க. அது மாதிரி குர்ஆன் சில காரியங்களை சொல்கிறது. எந்த காரியத்தில் மார்க்கம் தெளிவாக வழிகாட்டவில்லை, தெளிவு சொல்லலையோ அது விஷயத்தில் ஆலோசனை செய்யலாம். என்ன செய்யறாங்க, இந்த பொண்ணை முடிக்கலாமா, அந்த பொண்ணை முடிக்கலாமா, இந்த மாப்பிள்ளையை முடிக்கலாமா, 2-3 மாப்பிள்ளை வருது, ஒரு ஆள்கிட்ட போய் யார்கிட்ட ஆலோசனை கேட்கறது பொருத்தமாக அவள்கிட்ட போய் கேட்குறோம், இப்படி மாதிரி வருதுன்னு கேட்குறோம். அவர் ஒரு யோசனை சொல்கிறார், பரலான விஷயத்தெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா, நாளையிலிருந்து தொழுக ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன், ஆரம்பிக்கலாமா வேணாமா, அதெல்லாம் மசூரா இல்லை. எதிலே இப்படிப்பட்ட ஒரு நிலையோ அந்த காரியங்களில் ஒரு ஆளை மசூரா செய்யணும். மா ஹாப மனிஸ்தகார ஒலா நதிம மனிஸ்தஷார ஒலா ஆல மனிக்குத்தசத ரசூல் சொல்வார்கள். இஸ்திகாரா செய்தவன் நஷ்டப்பட மாட்டான், ஆலோசனை கேட்டு நடப்பவன் கை செய்தப்பட மாட்டான். துறை சார்ந்தவர்களிடத்திலேயும் அது சார்ந்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு நடப்பவன் நஷ்டப்பட மாட்டான். ஒல ஆலம் அனிக்குத்தசத நடுநிலைமையாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்பவன் அவனும் பின்னால் கை விசைந்து நிற்க மாட்டான்னு சொல்லுவான். அதனால ஒரு ஆலோசனை கேட்டோம், நீங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நமக்கு ஒரு மனசில் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, கேட்டோம், 2-3 பேர்ட்ட தகுதியான ஆட்கள்கிட்ட ஆலோசனை கேட்டோம், அவங்க ஒரு முடிவு சொன்னாங்க, சரின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா அஸம்த, அந்த உறுதி வந்துருச்சா, இப்படிதான் ஒரு முடிவு வந்துருச்சா, ஃபதவக்கல் அலல்லாஹ், அப்புறம் ரப்பின் மீது தவக்குல் வச்சு காரியங்களை கொண்டு போயிட்டே இரு. அப்புறம் அப்படியா இப்படியா இப்படி செய்திருக்கலாம் போல் தெரியுது, 3 நம்பர் சொன்ன மாதிரி செய்திருக்கலாமே, 2ஆம் நம்பர் வேறு இப்படி சொன்னாரு, உன் விஷயத்தில் உறுதி ஒன்று எடுத்தாச்சுன்னா அதை கொண்டுட்டு போயிட்டே இருங்கிறான். அதனால மஷ்வரா செய்து விட்டால், மஷ்வராவுடைய முடிவாக நீங்கள் ஒன்றை கருதி விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் ஃபதவக்கல் அலல்லாஹ், ரப்பின் மீது தவக்குல் வைங்கன்னு சொல்றோம். அது மாதிரி ரிஸ்கை தேடுற விஷயத்தில் உலகத்தினுடைய நாம் நினைக்கும் எந்த காரியத்தையும் அடையும் விஷயத்திலேயும் அதற்காக முயற்சி பண்றோம், ரப்பின் மீது தவக்குல் வைக்க. ஒரு வியாபாரம் தொடங்க போறாரு, ஒரு காரியத்தை செய்ய போறாரு, நடக்குமா நடக்காதா, இப்படியே ஈரடிப்பா இருந்துகிட்டு இருந்தா ஒரு காரியம் நடக்காது, துணிஞ்சு குதிக்கணும், அப்பதான் நீச்சல் பழக முடியும். அதனாலே அந்த காரியத்தை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அவர் தவக்குல் கொண்டு அதற்குண்டான ஒரு நிலையோடு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். ரிஸ்கை தேடுவதிலும் சரி, உலகத்தினுடைய வாய்ப்புகளை அடைவதிலேயும் சரி, ரப்பின் மீது உண்டான தவக்குல். அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், தவக்குல் இந்த அளவுக்கு நிலையை உண்டாக்கும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மலை இந்த இடத்துல இருந்து மாறணும்னு ஒரு ஆள் அந்த அளவு தவக்குல் வச்சு அந்த காரியத்தில் துஆ செய்தாருன்னா அல்லாஹ் தஆலா அதையும் மாற்றி கொடுப்பான். அது எப்படி நடக்கும், மலை எப்படி திடீர்னு ஒரு இடத்துல இருந்து மாறும், நடக்கிறது சாத்தியமான. என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு இடத்துல கூட சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தில், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, ரப்பின் மீது தவக்குல் வைக்க வேண்டிய அளவிற்கு நீங்கள் தவக்குல் வைத்தால் லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர், பறவைகளுக்கு ரிஸ்க் அளிப்பது போல் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். தகுது ஹிமாசன் வ தருஹு பிதானா, காலி வயிற்றோடு செல்கிறது, வயிறு நிரம்பிய நிலையிலே அது தன்னுடைய இல்லத்திற்கு கூட்டுக்கு திரும்புதுன்னு சொன்னான். ரப்பின் மீது தவக்குல் வைக்க வேண்டிய அளவிற்கு வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு பறவைகளுக்கு ரிஸ்க் அளிப்பது போல் எல்லோருக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான்னு சொன்னான். அருமையானவர்களே, எனவே தவக்குல் சில காரியங்களிலே, குறிப்பாக ஏதாவது சிரமங்கள் சூழும் பொழுது, கஷ்டங்கள் சூழும் பொழுது, நாம் எதிர்பாராத சில சிரமங்கள் நமக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ் இதிலிருந்து எனக்கு மீட்சியை தருவான் நம்பணும். எங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது ஒரு மூமினுடைய பண்பல்ல. சிரமங்கள் சூழ்கிற பொழுது, நாம் எதிர்பாராத சில கஷ்டங்கள் நம்மை வந்து அடைகின்ற பொழுது ஒரு மனிதன் நிச்சயமாக ரப்பின் மீது தவக்குல் இப்படி வைக்க வேண்டும், அல்லாஹ் அதிலிருந்து எனக்கு நிச்சயமாக மீட்சியை தருவான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் கற்பனையாக உள்ள பல காரியங்களையும் கூட சாத்தியமாக ஆக்கிவிடலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எனவே வாழ்க்கையிலே நிம்மதியான ஒரு நிலையான வெற்றிக்குண்டான அடிப்படையான வாழ்க்கையில் தேவைகளில் ஒன்று பிரதானமானது நம்பிக்கை. அதிலே ஒரு குறிப்பாக மூமினுடைய இறை நம்பிக்கை இருக்கிறதே, மகத்தான வெற்றியை தேடித்தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட
தவக்குள் வைத்த நன்மக்களில் சாலிஹீன்களில் நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறோம், அல்லாஹ் அவைகளிலெல்லாம் மகத்தான வெற்றியை தந்தருள்வானா. நம்முடைய சிரமங்களை கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை அல்லாஹ் உயர்வை கொடுப்பதாக அல்லாஹ் தன் அருள்மறையில் வாக்களித்தானோ, தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.